இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்கண்ணே, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். 100 ஆயுசுண்ணே உனக்கு. வாழ்றதுக்கான வரத்தை அந்த பிரம்மதேவன் உங்ககிட்ட கொடுத்தா 100 வருஷம் என்ன 1000 years வாழ வச்சிருவேன். என்ன இன்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்க? விசாரிக்கிறதுக்கா இல்ல ஆறுதல் சொல்றதுக்கு வந்திருக்கியா? அது என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? ஒன்னும் இல்லடா, விசாரிக்கிறதுக்கா இருந்தா ஹாப்பி. அதுவே ஆறுதல் சொல்றதுக்கு வந்திருந்தீனா இங்க யாரும் ஆறுதல் சொல்ற நிலைமைக்கு இல்லன்னு உனக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். அம்மா கிட்ட ஏதோ கதை விட்டுட்டு இருக்க போல, பாத்து ஜாக்கிரதடா. பக்கத்திலேயே உங்க அக்கா இருக்கா, அவ டென்ஷன் ஆனா உன் தோலை உரிச்சிருவா. பாத்தியாடா, அவன் இப்படிதான் பண்றான். எதுவுமே நடக்காத மாதிரி அவன் மனசுக்குள்ள இருக்க வேதனைய மறைச்சுக்கிட்டு இருக்கான். அழுதுட்டா மனசுல இருக்க வேதனை நம்மள விட்டு கொஞ்சமாவது விலகும். ஆனா அந்த வேதனைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவன் எப்படிதான் இருக்கான்னு நினைக்கும் போது தாங்க முடியலடா. நீங்க எமோஷனல் ஆகாதீங்க பெரியமா. அண்ணனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? நீங்க அழாதீங்க, சரியா? அண்ணா 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 அண்ணா, நிஜமாவே உங்களுக்கு வருத்தமா இல்லையா? எதுக்குடா? அதான் பூமி உங்களை பிடிக்கலன்னு சொன்னால அத நினைச்சு. என் மனசுல இருந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன், அவ மனசுல இருந்த விஷயத்த அவ சொல்லிட்டா. இதுல வருத்தப்படுறதுக்கு என்னடா இருக்கு? நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க என்ன. ஐயோ, உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் இவ்ளோ கேஷுவலா இருக்க மாட்டாங்கண்ணே. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்தேன். நானும் பெரியம்மாவும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். வேண்டாண்டா. என்ன சொல்ற நீ? கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிக்க மாட்டேன். அப்படி பண்ணிக்கணும்னா நான் பூமியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்.